அனைவருக்கும் வணக்கம். ஜேடி பிளாக்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸில் நம்ம பார்த்திருக்கும் தலைப்பு என்னன்னா, டாஸ்மாக் தமிழ்நாடு மக்களின் குடிப்பழக்கத்தை குறித்து ஒரு சிறிதான ஒரு காணொலியை போடலாம்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு நம்ம பேசியிருக்கும் தலைப்பு டாஸ்மாக். தமிழ்நாட்டில் டாஸ்மாகால ரொம்ப பாதிக்கப்படுகிற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீட்டு பெண்கள் தான் இந்த குடிப்பழக்கத்தால் ரொம்ப பாதிக்கப்படுகிற ஒரு உயிர், அல்லனா ஒரு நமக்கு இணையான ஒரு பாலினம் ரொம்ப பாதிக்கப்படுறது அவங்க தான். இது இந்த டாஸ்மாகை முற்றிலுமா மூடுவோம் அப்படின்னு சொன்ன கட்சிக்கு நம்ம பெண்கள் வாக்களிக்காம இன்னைக்கு விஜய் என்ற சிஎம் தேர்ந்தெடுப்பதற்கு பெரும்பான்மையான வாக்கு பெண்களிடம் தான் கிடைச்சிருக்குன்றதுதான் உண்மை. ஆனா அதே விஜய் சிஎம் சார் டாஸ்மாகை நிறுத்தாம அதை இன்னும் நவீனப்படுத்தி இன்னும் அரசுக்கு எப்படி அதுல இருந்து பொருளாதாரம் ஈட்டலாம்னு சொல்லி அதற்கான வழித்திட்டங்களை வகுக்கிறாரே தவிர எந்தவித அதை நிறுத்துவதற்கான எந்தவித ஸ்டெப்பும் அவர் எடுக்கல. சரி, இதனால எப்படி இந்த டாஸ்மாக் இந்த தமிழ்நாடு குடி எப்படி நம்மளோட மக்களை பாதிக்க வைக்குது என்பதை சிறிதான ஒரு சயின்ஸ் அதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு இங்க கிடைக்கிற மதுபானம் பாத்தீங்கன்னா பிராண்டி, விஸ்கி, ரம், இதுதான் மெயினா கிடைக்கிற மதுபானம். இதுல பிராண்டி எடுக்க வேண்டிய மூலக்கூறு பாத்தீங்கன்னா கிரேப்ஸ், ரம் எடுக்க வேண்டியது சுகர்கேனோட சக்கை, இல்லைன்னா சுகர்கேன் தான் அதோட மூலப்பொருள். அதுக்கடுத்து விஸ்கி பாத்தீங்கன்னா விழக்கூடிய கிரெயின்ஸ், மால்ட்ஸ், பார்லி, கோதுமை, இது போல உள்ள கிரெயின்ஸ்ல இருந்து தான் விஸ்கி எடுக்கணும். ஆனா இங்க தமிழ்நாட்டில் கிடைக்கிற இந்த 3 வகையான மதுபானங்களிலும் அதற்கான மூலப்பொருளை வைத்து எடுக்கவில்லை. அது இந்த 3மே எடுக்கிறது ஒரே ஒரு மூலப்பொருள், மொலாசஸ் சொல்ற ஒரு கரும்பை ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற ஒரு சக்கை, அது வேஸ்ட், ரசாயன கழிவுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த 3க்குமே மூலப்பொருள். அதுதான் அதை ப்ராப்பரா எடுத்து நம்ம மக்களுக்கு கொடுக்கல. இதன் விளைவால தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற மதுபானம் குடிக்கும்போது உடல் உறுப்புகள் மல்டி ஆர்கன் டிசார்டர்னு சொல்ற ஒரு நிலைக்கு நம்ம மக்கள் தள்ளப்படுவதற்கான காரணம் இதுதான். நீ டாஸ்மாக நடத்து, குவாலிட்டியான ஒரு மதுப்பொருளை அரசு விற்கும்னா நீ நடத்து, இல்லைன்னா இதே மாதிரிதான் நீ இந்த மாதிரி மூலப்பொருள்ல இருந்து நீ விஸ்கியும் ரம்மையும் பிராண்டியும் தயாரிச்சு மக்களுக்கு கொடுத்தேன்னா மக்கள் அழிவதை தடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதை நம்முடைய பொதுமக்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைக்கிற பிராண்டி, விஸ்கி, ரம் கரெக்டான மூலப்பொருளை கிடைக்கல, அதுல இருந்து உற்பத்தி பண்ணலன்னு உள்ளதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மதுவிலிருந்து மக்கள் விடுபட முடியும். அதே சமயத்தில் டாஸ்மாகை முற்றிலுமா தடை செய்யும் சொல்ற சீமான் அண்ணனையும் நாம் தமிழரையும் ஆதரிக்காம நீங்க இந்த டாஸ்மாகை நாங்க நடத்தி தான் தீர்வோம், அதுல இருந்து வர்ற வருமானத்தை எடுத்து தான் கவர்மெண்ட் நடத்தணும்னு நினைக்கிற மக்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடுவீங்கன்னா தமிழ்நாட்டோட அழிவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நடக்கிற பாலின இது ரேப்பு, இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள், சொசைட்டி இஷ்யூஸ், வீட்டுல நடக்கிற வன்முறைகள் எல்லாத்துக்கும் காரணமான அடிப்படை இந்த டாஸ்மாக் மது தான். இதை ஒழிப்பேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடாம அதை வச்சு நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுற தமிழ்நாடு மக்களை என்ன சொல்றதுன்னு உள்ளதை நான் இந்த மக்களுக்கு விடுறேன். அதோட வினாவை நீங்களே கேள்வியை நான் விடுறேன். வினாவை நீங்களே விடையை கண்டுபிடிச்சு அது சரியா தப்பான்னு உள்ளதை நீங்களே ஆராய்ந்து முடிவெடுங்க. என்னோட வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.